உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், உனக்கு என்னடி வேணும்? அம்மா, இப்ப நீ என் மேல கோவப்படக்கூடாது, நான் தான் கோவப்படணும். அதான் நான் கோவமா இருக்கேன். தமிழ், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீ தாமா அப்படி நடந்துக்கிற? பாவம்மா அப்பா, நம்மள தேடிட்டு தானே வந்தாரு. நாம அவரு கூடவே போயிருக்கணுமா? அப்பா வந்ததும் எதுக்குமா என் வாயை பொத்துன? இப்ப பாரு, அப்பா பாவமா போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, தாத்தா பாட்டி வீட்டுக்கிட்ட நான் விளையாடிட்டு தானே இருந்தேன். அவங்க கிட்டயும் சொல்லாம என்ன கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, லதா ஆண்டிய பாத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதுவும் இல்ல. ஏம்மா இப்படி பண்ற? தமிழ், எனக்கு எப்ப என்ன பண்ணணும் தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்க வேணாம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே நாம அந்த வீட்டுக்கு போறதில்ல. உங்க அப்பா சரியில்லை, அந்த வீட்ல இருக்கிற யாருமே சரியில்லை. எனக்கே இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. இங்க பாரு, இது வரைக்கும் போனது எல்லாமே மறந்துற. இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். அம்மா, நீ தப்பு தப்பா சொல்ற. அப்பா ரொம்ப நல்லவருமா. என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாதும்மா. அவரு எனக்கு ஃப்ரெண்டு. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு, இனிமே இதை பத்தி பேசாத. நான் சொன்னா சொன்னதுதான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் என்ன சொல்றேனோ இனிமே நீ அதுதான் கேட்கணும். தேவையில்லாம கண்டவங்கள எல்லாம் அப்பான்னு சொல்லி என்ன கோவப்படுத்தாத. இனிமே நான் மட்டும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். பாரதி, அவ குழந்தைடி, அவகிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சில நேரத்துல எல்லாம் பேசிதான் ஆகணும்ல தான். இதை அப்படியே விட்டுரு. அதே மாதிரி நானும் தமிழ் இங்க இருக்கோங்கிறத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவேன். யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். ஏய், என்னடி பேசுற? உனக்கு கோவம் வந்தா என்ன பேசுறோன்னே தெரியாதா? நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. இது உன் வீடு மாதிரி. அம்மா, நீ தப்பு பண்றமா. அப்பா நம்ம ரெண்டு பேர் மேல எவ்வளவு பாசமா இருந்தாரு. அவர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்றியே. அம்மா, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட பேசுமா. இல்ல என்கிட்டயாவது சொல்லு, நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா சாரி கேட்பாரு. யாரும் யார்கிட்டயும் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏம்மா, அப்ப நம்ம இனிமே அப்பாவை பார்க்கவே மாட்டோமா? அவரு கூட பேச மாட்டோமாம்மா? ஆமா தமிழ், அம்மா தான் சொல்றேன்ல. இனிமே உனக்கு நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சரிம்மா, அப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அது என்னன்னு என்கிட்டயாவது சொல்லு. வீடு அதெல்லாம் உனக்கு இப்ப தேவையில்லை தமிழ். லதா ஆண்டி, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்களாவது என்னன்னு சொல்லுங்களேன். பாரதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, லதா, யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நாங்க இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏ பாரதி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வரும், சொல்லிட்டேன். இங்க பாரு, எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல நான் இங்க இருந்து மொத்தமா கிளம்பிடுவேன். அது வரைக்குமாவது நாங்க இங்க இருக்கிறத யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லாத. பாரதி, ஏ பாரதி. தமிழ், நீ ஃபீல் பண்ணாத. ஸ்வேதா, பாரதி இவ்வளவு ரோசக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மை தெரிஞ்சதும் எதை பத்தியும் யோசிக்காம வீட்டை விட்டு போயிட்டால. பா, நமக்கு என்ன தேவையோ அதானப்பா நடந்திருக்கு. என்ன இவ இவ்வளவு பெரிய மானஸ்தின்னு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணிருந்தா உல்டாவா நம்மளெல்லாம் வெளிய அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டோம். எப்ப நடந்தா என்ன, அதான் நடந்துருச்சுல்ல. ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படவும் முடியலப்பா. அந்த ஆதி ஒரு லூசுப்பா. பாரதியோட கையில கால்ல விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவாளுன்னு பயமா இருக்குப்பா. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதான் இருக்கு. என்ன மாமா, ஸ்வேதா, 2 பேரும் பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்க. என்ன பிளானு? அதுக்குள்ளதான் நந்தி மாதிரி நீ வந்து நிக்கிறிய. என்ன மாமா, பொசுக்குன்னு ஏதோ வேற ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரி, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ தப்பான நேரத்துல வந்துட்டோம் போல இருக்க. எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிக்கிறது தானே உன்னோட வேலை. என்னை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மாமா. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா?
உன்னால மட்டும் எப்படி நாங்க பேசுறத பாராட்டாவே எடுத்துக்க முடியுது? உன்கிட்ட வெக்கப்பட்டு நான் என்ன ஸ்வேதா பண்ண போறேன்? சில சமயம் நம்ம வாழ்க்கையில போடுற பிளானு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா எல்லா நேரமும் அதே மாதிரி இருக்குமா? அது தப்பான நேரத்துல அது உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? உன்னால மட்டும் எப்படி நாங்க பேசுறத பாராட்டாவே எடுத்துக்க முடியுது? உன்கிட்ட வெக்கப்பட்டு நான் என்ன ஸ்வேதா பண்ண போறேன்? சில சமயம் நம்ம வாழ்க்கையில போடுற பிளானு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா எல்லா நேரமும் அதே மாதிரி இருக்குமா? அது தப்பான நேரத்துல அது ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி சரி, 2 பேரும் வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே, நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன். வரமாமா, வர ஸ்வேதா. என்னப்பா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? யோசிக்கணும் ஸ்வேதா, இல்லைன்னா நம்ம பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். என் கவலை என்னன்னா, போன பாரதியை மொத்தமா அனுப்பி வைக்க ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, இது ஒரு மாதிரி டென்ஷனான வேலை. இப்ப அவ போயிட்டா, ஆனா நிரந்தரமா போயிட்டாளா இல்லையான்னு தெரியாம எத்தனை நாளைக்கு பயந்துட்டு இருக்கிறது? வீட்டை விட்டு போனவளை சந்தோஷமா மொத்தமா அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். என்னப்பா அவ திரும்பி இந்த வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது ஸ்வேதா. அதனாலதான் ஆதி அவளை தேடி கண்டுபிடிச்சி சமாதானம் பேசுறதுக்குள்ள நாம அவளை சமாதானமா அனுப்பி வைக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதா நல்லதுன்னு தோணுது. அதுக்கு இப்ப என்னப்பா பண்ண போறீங்க? பண்ண போறேன்ல ஸ்வேதா, ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஆதியை ஃபாலோ பண்றதுக்கு நம்மளால ஒருத்தனை அனுப்பியிருக்கேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து தகவல் வரும். அவன்தான். சொல்லியா? நீங்க சொன்னாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இப்ப கூட லதான்ற பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போனா சார். அப்ப பாரதி அங்கேயா இருக்கா? இல்ல சார், இவன் மட்டும் தான் சார் வந்துட்டு போனான். அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா சோகமா திரும்பி போயிட்டா சார். சரி, எதுக்கும் அங்கேயே இருந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிச்சிட்டு. அந்த பாரதி அங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ அவளை கண்ணில் பார்த்ததோ எதை பத்தியும் யோசிக்காத, உடனே போட்டு தள்ளிடு. சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமா முடிச்சிடறா சார். ம், சரிங்க சார், நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி ஓகே. பிளான் நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா நாம மாட்டிக்க மாட்டோம்ல. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? நம்ம மாட்டிக்க போறதில்ல ஸ்வேதா, மாட்ட போறது அந்த ஆதி தான். பொறுமையா ஆட்டத்தை வேடிக்கை மட்டும் பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.